ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான விஜேஎஸ் அவர்களுடைய எபிசோட் போச்சு. இந்த தரமானன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன தரமான போச்சு அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த டாஸ்க்கே ரொம்ப தரமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டாஸ்க் மூலமாக நம்மளுக்கு ஒரு மன திருப்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டிங் அந்த சேவிங் பண்ணுற விஷயங்களில் கொஞ்சம் எல்லாருக்குமே அதிருப்தி தான். ஏன்னா இன்னுமே வந்துட்டு அந்த ஓட்டிங்ஸ் அடிப்படையில் வந்துட்டு ஏன் சேவ் பண்ண மாட்டாங்க? முத்துக்குமரன் தான் இருக்கிறதுலே செம்ம ஓட்டு. அதுவும் டிஃப்ரென்ஸில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அப்படி இருக்கும்போது முத்துக்குமரனை விட்டுட்டு விஜய் விஷாலை சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம கானில் இருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துச்சு. இந்த கார்டு காமிக்கிற மேட்டர்லாம் இல்லை. அவரே வந்து சொல்லிட்டார். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆர்ஜி ஆனந்தி, ரயான், அதுக்கப்புறம் நம்ம தர்ஷிகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வர்ஷினி. ஸோ 4 பேருமே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 4 பேரில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ஒரு கேடையும் ஒரு கத்தி. ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு ராஜாராணி டாஸ்க்கு போச்சு இல்லையா? அதனால் அது மாதிரியே வந்துட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த வாழை உருவுங்க அப்படின்போது எல்லாருமே உருவிட்டாங்க. வர்ஷினி மட்டும் பேக்குமா நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். என்னென்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இனிமேல் அவங்களுக்கு ஒரு புரிதலே இல்லை. இந்த புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு பிக் பாஸில் இதுக்கப்புறமா தொடர முடியாமல் ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க வந்துட்டு நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் மாதிரி தான் உள்ளே வந்தாங்க. அதுவே ஸ்போர்ட்ஸ் பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டாஸ்க்கு வச்சா வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்க வரும்போதே வந்துட்டு ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற விஷயங்கள் நம்ம அந்த பயண வீடியோவில் பார்த்துருப்போம். அதனால் நான் என்ன நினச்சேன்னா இதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டாஸ்க், ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் தான் பயங்கரமான பூதாகரமாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறமா ஃபிசிக்கல் டாஸ்க் பெருசாக வரவே இல்லை. இதை நீங்கள் நோட் பண்ணிங்களா சொல்லுங்கள். வந்திருந்தால் மேபி வர்ஷினி வந்து அங்கே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்களோ. ஏன்னா உண்மையிலேயே பார்க்க போனால் வர்ஷினியும் சத்யாவும் ஒன்று. 2 பேருமே இந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் தான் வந்துட்டு கன்னு அப்படின்னு இருக்கும்போது சத்யாவுக்கு வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால இந்த பொண்ணு வெளியே போதுன்றது என்னோட கருத்து. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நேற்று வந்து சத்யா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது பேசி தொலைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ கூட ஒரு சிரிச்சார் பாருங்க. செம்ம கன்றாவே இருந்துச்சு. ஏயா அவர் உங்களை வந்து பேச்சு தொலைன்னு கலாய்க்கிறாங்க, அப்போயும் சிரிக்கிறீங்க, எப்படி தான் உங்களுக்கு சிரிப்பு வருதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில் அவங்க வர்ஷினி வந்து அந்த வாழை வந்து எடுக்க சொல்லி பிக் பாஸாக சொன்னதுக்கப்புறமா எடுத்தா அந்த அதில் வந்து ரத்த கலர் வந்து அதில் வந்து சிகப்பு கலர். அப்போ தான் தெரியுது அது ஒரு வீரவாள். அதாவது அந்த கலரில் இருக்கிற அதை வந்து நெத்தியில் வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்கள சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து எவிக்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்துட்டு அந்த இதை எடுத்து வந்து உடைக்கிறது. அதுக்கப்புறமா நண்டு அவங்ககிட்ட அந்த ஃப்ரேம் கிடச்சாங்க. ஆனால் அந்த ஃப்ரேமில் சூப்பராக இந்த ஆஇக்கி அப்படின்ற அதாவது பழைய காலத்தில் எழுத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எழுத்தில் பொறிக்கப்பட்ட அந்த ஃப்ரேம் கொடுத்தாங்க. ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க வர்ஷினி போகிறதுக்கு முன்னாடி. என்னென்னா நம்ம அருணுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. என்ன அது அப்படி பார்த்தா அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அவர் ஒன்று எழுதி கொடுத்துருப்பாருங்க. அதை வந்து இவங்க வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு அவர் திருப்பி கொடுத்துட்டார். எதுக்கு பிரச்சனை? ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். கீப் இன் டச் வித் மீ அப்படின்னாரு. உடனே அங்கேருந்து நம்ம அம்மா ஜாக்லின் அம்மா என்ன நம்பர் வேணுமா? ஏமா யாரையாவது ஒருத்தர் சேர்த்து வைக்கணுன்ற ஒரு முடிவில் தான் இருப்பீங்களா? ஏமா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இல்லை நீங்களே வச்சுக்கணும் அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடாங்க. அட்டடா காதல் சாங். இந்த கேமராமேன் இருக்கார் பாருங்க, ரொம்ப குசுமுக்கார ஆள். அவங்க பாடும்போதெல்லாம் வந்து அருணை காமிக்கிறாங்க. அருண் மூஞ்சி வேறு சுருங்குது. இவர் மூஞ்சி இங்கே சுருங்கும் போது அந்த பக்கம் அர்ச்சனாவோட மூஞ்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விகாரமாக இருக்கும். ஏய் சுருங்க உனக்கு, நீ வாடி உன்னை சுருக்கிடுறேன் அப்படி மாதிரி அவங்க கண்டிப்பாக வந்துட்டு காண்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கீப் இன் டச் வித் மீ. ரயான் ஒரு சம்பவம் பண்ணார். போகும்போது ரெமோ மாதிரி ஒரு கிஸ்ஸை கொடுங்க அப்படின்னு அங்கேருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சூப்பராக வந்து கிளம்புனாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வர்ஷினி இந்த வாரம் எவிக்ட் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாச்சனா தான் போகணும். பட் கண்டென்ட் வைஸ், ஏன்னா இங்கே வந்து பேசுகிறது எல்லாமே கண்டென்ட் அப்படின்னு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் டேடி ஓ பை டேடி விட்டுருவாரா? ஸோ அதனால் வந்துட்டு சாச்சனா காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படியே கண்டினியூ ஆகி டாப் 5 வரைக்கும் கொண்டு போயிடுவாங்கன்ற மாதிரி தோணுது சாச்சனாவை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இங்கே வந்து வர்ஷினி வந்துட்டு வெளியே போயிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள், மறக்காமல் லைக் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.